ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சிலர் வந்து, சார் எனக்கு டெய்லி ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை, மாதத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது 2 டைம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு நல்ல அக்யூரேசி கொடுக்கணும். இப்போ டெய்லி எனக்கு வாய்ப்பு வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த வாய்ப்பு வர அன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றத ஃபஸ்ட்லேயே கிளியர் பண்ணிடுறேன். இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப அமைதியாக இருக்கணும். முதல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய கேண்டிலை கவனிங்க. ஓகே, ஸோ அது கவனிச்சிங்கன்னா அந்த கேண்டில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். அதனுடைய பாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே க்ளோஸ், சாலிடாக பாடி இருக்கணும். சாலிட் பாடி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு முடியணும். முடிஞ்சதுக்கு அப்புறமா வர சின்ன ஒரு புல் பேக்கில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். உங்களுக்கு அன்றைக்கான ப்ராஃபிட் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். பார்க்குறதுக்கு இந்த மூமெண்டம் சின்னது மாதிரி தெரியுது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு நீங்கள் 1 மினிட் டைம் ஃபிட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மூமெண்டம் வந்து ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி தகவல்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்தடுத்து நம்ம போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம்.